இப்போ வந்து உடம்புல ஏதாவது காயம் இருக்கும், புண்ணு இருக்கும், அதெல்லாம் ஆறணும் அப்படின்னா காலை வெயில் ஒரு 11 மணிக்கு உள்ள வெயில் அடிக்கும்போது அந்த அந்த காயத்தையும் புண்ணையும் வந்து வெயிலில் காட்டணும். அப்படி ஒரு அரை மணி நேரமாவது காட்டணும். அப்போ தான் வந்து அந்த தோலுக்கும் வெயில் சூரிய ஒளிங்கிறது தோலுக்கும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நல்ல ஒரு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். விட்டமின் சி ஏதோ வெயிலேருந்து கிடைக்குதுன்றாங்களே, அந்த சூரிய ஒளி மூலமாக தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி தோலில் காயம் ஏதாவது புண்ணு எதாவது இருந்ததுனாக்கா அந்த வெயிலில் வந்து அந்த உடம்பில் இருக்கிற புண்ணையோ காயத்தையோ காட்டணும். அப்போ தான் அந்த புண்ணு வந்து குணமாகும். அதனால் இது வந்து இதுவும் ஒரு மருத்துவம். நம்ம ரொம்ப நிழல்லே இருக்கிறோம், அது ஒரு காரணம். புண்ணெல்லாம் குணமாகாதது காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப நிழல்லே இருக்கிறோம், ஒரு வெயிலில் போகிறதே கிடையாது. வெயிலில் போனாலும் இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற காயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஆடையால் மூடிக்கிறோம். ஒரு பேண்ட், இப்போ ஒரு காலில் காயம் இருக்குன்னா நம்ம பேண்ட் போட்டுக்கிறோம், முழு கால் சட்டை போட்டிருக்கனால அதுக்குள்ளே இருக்கிற அந்த புண்ணு வந்து வெயில் படாத மாதிரி அது பார்த்துக்குது. அந்த மாதிரி ஒரு முதுகில் ஒரு காயம் இருக்குது, நம்ம சட்டை போட்டிருப்போம், அப்போ அந்த புண்ணு வந்து முதுகுலேயோ ஒரு கையிலையோ ஒரு காயம் இருக்குன்னா நம்ம சட்டை போட்டிருப்போம், அந்த சட்டைக்குள்ளே அந்த புண்ணு இருக்கும். அப்படி இருக்கும்போது வெயில் படுவதற்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இந்த தோல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அதனால் புண்ணு வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு புண்ணும் அவ்வளோ ஈஸியாக குணமாகறதில்ல. ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா யாருக்கும் குணமாகறதில்ல. அதே இது சின்ன வயசில் ஒரு காயம் புண்ணெல்லாம் முட்டியில் விழுந்து முட்டியில் அடிபட்டு புண்ணெல்லாம் இருக்கும், அது காய பிச்சு விட்டுட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தால் கூட அது ஒரு கட்டத்தில் காஞ்சிரும். காரணம் என்னென்னு இப்போ யோசித்து பார்த்தா, இந்த சின்ன வயசில் வெயிலோடு வாழ்ந்து அந்த வெயிலோடு கலந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் அதுக்கு வந்து அந்த எதிர்பார்த்தல் மருந்தே வைக்காமல் அந்த காயம் குணமடைஞ்சிருக்கு. காயங்கள் ஆறுவதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, காயங்கள் அவ்வளோ ஈஸியாக எளிதாக ஆறாது அப்படிங்கிறதே இப்போ தான் அதை உணர்கிறோம். இப்போ தான் வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு காயம் ஆறுறது, அதை ஆற்றுறது ரொம்ப, ஒரு காய்ச்சல் வந்தால் எப்படி குணப்படுத்துகிறாங்களோ கஷ்டப்பட்டு, அது மாதிரி ஒரு காயத்தை ஆற்றுறது அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அதை வந்து ஆற்ற வேண்டியதாக இருக்குது. அதுக்காக போராட வேண்டியிருக்கு. அன்றைக்கெலாம் வந்து சின்ன வயசில் வந்து தண்ணியிலலாம் காயத்தோட தண்ணியில் குளிக்கிறது, அதுக்கு ஒரு முதலுதவி எதுவுமே கிடையாது, அது பாட்டு காஞ்சிரும். அப்படி ஒரு இயற்கையோடு இணைஞ்சி கலந்து ஒரு வாழ்ந்த ஒரு கிராம வாழ்க்கையில் புண்ணு வந்து அவ்வளோ ஈஸியாக குணமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இயற்கையிலேருந்து விலகி இன்றைக்கி ஒரு புண்ணை குணப்படுத்தணும்னா தண்ணி படாமல் பார்த்துக்கணும், இப்படி நிறைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கு. அது கரெக்டு தான், தண்ணி படாமல் பார்த்துக்கணுங்கிறது சரி தான். ஆனால் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டால் தான், அப்படி கஷ்டப்பட்டாலும் அது குணமாக கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து ரொம்ப நிழல்லே இருக்கிறோம். ரொம்ப நிழல்ல எப்போது சூரிய ஒளியை நம்ம உடம்புக்கு காட்டுறதே கிடையாது. அதனால் பகலில் ஒரு 11 மணிக்குள்ளே அந்த சூரிய ஒளியில் நம்ம உடம்பில் இருக்கிற காயம் புண்ணு, ஏதோ ஒரு புண்ணு தோல் நோய் ஏதாவது இது இருக்குதா, அதுக்கு ஒரு அற்புதம். வெறும் மருந்து மட்டுமே தடவாமல் தோலில் ஏதாவது புண்ணு இருக்குது, தேமல் இருக்குது, ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த காலை வெயில் 11 மணிக்குள்ளே அடிக்கிற அந்த வெயிலில் ஒரு மணி நேரமாவது நிற்கணும். அந்த 1 மணி நேரம் அரை மணி நேரமாச்சும் நிற்கணும் டெய்லி. அப்புறம் சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அப்புறம் அந்த மாதிரி அந்த சூரிய ஒளியில் உடம்பை காட்டணும். வெறும் புண்ணு இருந்தால் மட்டும் காட்டினா அப்படி இல்லை, எப்போவுமே அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கணும். ஒரு வெயிலுங்கிறத அந்த அளவுக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது. அது நமக்கு மிகப்பெரிய, தமிழ்நாட்டிலலாம் வெயில் அடிக்குதுன்னா அது நமக்கு மிகப்பெரிய கிடைச்ச ஒரு அற்புத ஒரு பரிசு தான் நம்ம சொல்லணும். இயற்கை நமக்கு அளித்த பரிசுன்னு தான் சொல்லணும். அது நம்ம அதோட அருமை எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னு தெரில. வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து ஐரோப்பாவில் இருக்கவங்க வந்து குளிர்காயறக்காக அந்த வேறு ஒரு நாட்டுக்கெல்லாம் போடுறாங்க. சூரிய ஒளியில் படுத்து எந்திரிச்சு வர்றதுக்காக வேறு நாட்டுக்கே போகிறாங்க, வேறு நாட்டில் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு சூரிய ஒளியோட தேவை அவங்களுக்கு தான் அது தெரியுது. சூரிய ஒளி எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது, அதோட அருமைங்கிறது அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அந்த மாதிரி நாம் அந்த அளவுக்கு அதோட அருமையை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு அதோட அருமையை நம்ம புரிஞ்சு வச்சுக்கலை அப்படின்னு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பொதுவாக தோல் ஆரோக்கியத்திற்கு சூரிய ஒளியில் நம்ம அதை ஒரு நடைமுறையாக மாற்றணும். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நம்ம இயற்கையோடு கலந்து தான் வாழ போகிறோம். யாரும் பெருசாக ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, சட்டெல்லாம் போடாமல் அப்படி இருக்கும்போது ஒரு குறைவான ஆடை அணிந்து கொண்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருதில்ல, அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு 100-200 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா கடையில் போய் நம்ம துணிமணிலாம் வாங்க முடியாது. அதனால் வேறு வழியே இல்லாமல் என்ன, அந்த கோமணம் மாதிரி ஆண்களும் பெண்களும் கோமணம் வேணால் உடுத்திக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் ஒருவேளை மார்பை மறைச்சிப்பாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் அங்கே இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு பெருசாக எதுவும் அப்போ வந்து அவங்க நடந்து போகிறது, வெயிலில் தான் நடந்து போவாங்க,
நிழலும் இருக்கும், வெயிலும் இருக்கும். வெயிலும் நிழலும் கலந்து அவங்க வந்து வாழ்க்கையில் வாழ்ந்து அப்போ வந்து சூரிய ஒளி உடம்புல படுறதுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அதுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பாகவே உடம்புல சூரிய ஒளி படும். அது தமிழ்நாடு போன்ற தட்பவெப்பநிலை நிலவுகிற நாடுகள், எங்கள் ஆப்பிரிக்காலாம் தமிழ்நாடு போன்ற தட்பவெப்பநிலை நிலவுகிற நாடு. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம். அப்போ அந்த மாதிரி பகுதிகளில் இயல்பாகவே அவங்க வாழ்க்கை வாழும்போது சூரிய ஒளி அவங்க உடம்புல படும். அதனால் அவங்களுக்கு அது கிடச்சிரும். அதனால் நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அது கிடச்சிரும். ஆனால் எல்லா நாட்டினருக்கும் அந்த மாதிரி சூரிய ஒளி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது மாதிரி வெப்பம், அதாவது சூரிய ஒளி படுகிற பகுதிகளில் போய் வாழ்வது மிகச்சிறந்தது. பனி மூடிய பகுதிகளில் வாழ்வதை விட்டுவிட்டு, இல்லை நிலம் நிறைய கிடக்குது, ஆஸ்திரேலியாலாம் நிறைய காலியாக தான் கிடக்குது, ஆப்பிரிக்காலாம் நிறைய நிலம் காலியாக தான் கிடக்குது, அங்கே போய் வாழ்வது மிகச்சிறந்தது என்பது எனது கருத்து. அங்கே நிறைய நிலம் கிடக்குது. அப்படி இல்லை, இடம் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் எங்கே போகணும்? ஐரோப்பா, அந்த மாதிரி ஐரோப்பாவில் வந்து ரொம்ப பனி மூடிய பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் போய் வாழணும். அதனால் சூரிய ஒளி நமக்கு ரொம்ப முக்கியம். தோல் ஆரோக்கியத்திற்கு சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். அதனால் சூரிய ஒளி படுகிற இடத்துல போய் வாழ்வது போது அது மாதிரி உடம்புல புண்ணு, தோல் நோயெல்லாம் குணப்படுத்தணுன்னா சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் நிற்கணும். அந்த சூரிய ஒளி அந்த வெப்பத்தில் அந்த புண்ணுலாம் காயணும், காஞ்சி வரணும். இல்லைன்னா அது எப்போவுமே வந்து காயாமல் உயிரோட்டமாகவே இருக்கும். அதில் வந்து நீரெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும். அதனால் சூரிய ஒளி அற்புதமான ஒரு இயற்கை மருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.